சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூடியூப் பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேன்வா சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் சாஃப்ட்வேர், எல்லா டெம்ப்ளேட்டும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், போஸ்டரு, ரெஸ்யூமு, இந்த மாதிரி இமெயில், வீடியோ டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஸோ அதுக்கு கூட டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி யூடியூப்பை முன்னாடி நான் சர்ச் பண்ணியிருக்கேண்ணா. ஓகே, நான் சர்ச் பண்ணியிருக்கனால இப்படி வருது. ஸோ டைப்ஸ் ஆஃப் பேனர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வரும். அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கும் யூடியூப் பேனர்னு. அப்படி இல்லைன்னா மேலே சர்ச் இருக்கும். ஸோ சர்ச்சில் போய் யூடியூப் பேனரை சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, பியூட்டி, யூடியூப் பேனரு, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா கேமிங் எடுத்துக்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட் இருக்கும் சைடில். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் ஹரிசாண்டல் லைன்ஸ், வெர்டிகல் லைன்ஸ்னு 2 லைன்ஸ் போடணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல்குள்ளே போகணும். ஃபைல்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் போய்ட்டு ஷேர் ரூல்ஸ் அண்ட் கைட்ஸ் இருக்கா. ஸோ அதை டிக் கொடுத்துக்கணும். இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கைட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஹரிசாண்டல், வெர்டிகல் கைட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் கொடுக்குறேன். ஹரிசாண்டலில் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 931 இருக்கணும். 931. ஸோ அது கரெக்டாக சைடில் நம்பர் இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக அந்த லைனை வைக்கணும். ஸோ எதுக்குன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். இங்கே 900 காணும். கீழே இருக்குமோ? ஓகே, 900 இருக்குது. 931. ஸோ பார்த்தீங்கன்னா 2வது லைன் இப்போ வைக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 509 வைக்கணும். இந்த 509 வச்சா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வைக்கணும். பார்த்தீங்கன்னா வச்சாச்சு 2 ஹரிசாண்டல் லைன். ஸோ அடுத்தது வெர்டிகல் லைன் வைக்கணும் 2. ஸோ அதே மாதிரி தான் ரைட் கிளிக் பண்ணி கைட்ஸ் போய் ஆட் வெர்டிகல் கைட்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு வெர்டிகல் லைன் பார்த்தீங்கன்னா 508 வைக்கணும். 508 கரெக்டாக வர மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணால் கரெக்டாக வரும். ஓகே, 508 வச்சாச்சு. ஸோ செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2052 வைக்கணும். 2052. ஸோ அதை பற்றி ரைட் சைடு வரும். கரெக்டாக வந்துடுச்சு. வைக்கல நினைக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணால் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அக்யூரேட்டாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இவ்வளோ தான். அந்த இப்போ தான் 4 லைன் மட்டும், 2 வெர்டிகல், 2 ஹரிசாண்டல். ஸோ அந்த நடுவில் இருக்க பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு நடுவில். ஸோ அதான் உங்கள் யூடியூப் பேனராக காட்டும். ஸோ அதான் ப்ரைமரி செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் வைக்கணும். ஆக்சுவலி எதுவாக இருந்தாலும், லோகோ, டெக்ஸ்ட்டு, எதுவாக இருந்தாலும். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கும். நான் கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ நிறையா கலர் இருக்கும். ஸோ நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வச்சாச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இருக்கும். டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங்கு, ஆடியோ சப் எடிட்டிங் போட்டிங்களா. ஸோ ஒரு குட்டா வரும். இப்போ வந்து இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேனல் பேர் டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சைஸுக்கு கரெக்டாக வைக்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு மொக்கோட்டோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் பிடிக்கிறோ வச்சுக்கலாம். ஸோ சைஸ் இப்போ கரெக்டாக வைக்கணும்.
ஸோ எவ்வளோ சைஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ அந்த நடுவில் அந்த லைனை தாண்டி போயிடக்கூடாது. லைனை தாண்டி போயிட்டா இந்த பேனரில் தெரியாது. ஸோ அந்த லைனுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்கணும். அதே கிரேடியன்ட் கலர் போகிறேன். ஸோ இல்லை நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இதை கொடுக்குறது இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு, அதனால் இதை வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், மொத்தமாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக இந்த நடுவில் வைக்கணும். ஸோ அதான் டிஸ்பிளே ஆகும் யூடியூப் பேனலாக. எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, ஃபோனு, டிவி. சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு இருக்கும். ஸோ அதில் டவுன்லோட் கொடுத்துட்டு இன்னொரு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆகிடும். நேராக உங்கள் ஃபைலில் சேவ் ஆகிடும். ஸோ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு உங்கள் சேனல் கஸ்டமைசேஷனில் போகலாம். உங்கள் பேனர் இமேஜுன்னு இருக்கும். ஸோ அதில் சேஞ்சு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போலாம் வரும். வியூவபிள் ஆன் ஆல் டிவைஸ், வியூவபிள் ஆன் டெஸ்க்டாப்பு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டிவி இருக்கும். டிவிக்குனா ஃபுல்லாக காட்டும். ஸோ டெஸ்க்டாப்பு, ஃபோனு, டேப்லெட்னால் ஸோ இது வரைக்கும் நம்ம காட்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டன் இருக்குது. டன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இப்போ சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இப்போ சேனல் மேலே பேனர் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்போ தான் பேனர் க்ரியேட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.